வணக்கம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் சீரீஸில் 25th ரெசிப்பியாக ஃப்ளவர் சமோசா செய்கிறத பார்க்கலாம். 1/4 கப் தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கரைச்சி 2 கப் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் இல்லைனா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஓமமை கையில் கசக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு ஸ்மூத்தாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொத்தமல்லி தூவி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவை தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு லேயர் மாவை தேய்ச்சி லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்ஈவன் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கலாம். இதை இப்போது ஆப்போசிட் எட்ஜஸை ஒன்றா சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்திருக்கு. இதை சூடான எண்ணெயில் எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக் ஃப்ளார் சமோசா ரெடி. இதை டொமேட்டோ கெச்சப் கூட தொட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.